ஹாய் விவர்ஸ். அந்த குப்புரெட்டிப்பட்டியில் உங்களுக்கு 1 ஏக்கர் 15 சென்ட் அந்த நஞ்சை நிலம் சொல்லியிருப்பேன், ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து, வடக்கு பார்த்து. இதுதாங்க அந்த மெயின் ரோடு. இது மெயின் ரோடு வந்து இது வந்து குப்புரெட்டிப்பட்டி. இது வந்து கணேசபுரம். கணேசபுரம் வழியாக வந்து தேவஸ்தானம் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டாத்தில் ஆஞ்சநேயர் கோயில் ஹைவே, திருச்சி கரூர் கோயம்புத்தூர் ஹைவேல போகும். இதுதாங்க இது மண் ரோடு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற மண் ரோடு எதுங்கன்னா, இது பணிக்கப்பட்டி பெட்ரோல் பங்கு, கனரா பேங்க் பக்கத்தில் பெட்ரோல் பங்கு, அங்கே போய் ஏறும். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் பணிக்கப்பட்டி. இது மண் ரோடு தடம். இந்த மண் ரோடு தடத்தில் இந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லெஃப்ட்டு தாங்க நான் சொன்ன 1 ஏக்கர் 15 சென்ட் இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தார் ரோட்லேருந்து ஒரு அரௌண்டு ஒரு 200-300 மீட்டர்லேயே உங்களுக்கு லேண்டு சிட்டியேட்டாக இருக்குது. பெரிய அட்வான்டேஜ். இது ஒரு லேண்ட்மார்க்குன்னு வச்சுங்க. பக்கத்துலலாம் வீடு, வீடு. இந்த போஸ்ட்டுக்கு அடுத்து அப்படியே லெஃப்ட் எடுத்தால் அந்த நான் சொன்ன இடம் இந்த வாழைக்கு பக்கத்தில், அதுதான் ஒரு 1 ஏக்கர் 15 சென்ட் லேண்டு. உங்களுக்கு வந்து ரோடு அப்ரோச்சு, ரோடு அக்சசிபிலிட்டி பக்காவாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் குட் டே. திஸ் இஸ் Sheikh Dawood from JST Properties and Realtors, Trichy. Welcome to my YouTube channel, JST Properties and Realtors. Friends, exactly where we located now at குப்புரெட்டிப்பட்டி. குப்புரெட்டிப்பட்டி எங்கே சிட்டியேட்டாக இருக்குன்னா, உங்களுக்கு வந்து திருச்சி டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் ஹைவேயில் உங்களுக்கு வந்து பெட்டாத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டாத்துலேருந்து நியர் அபவுட் ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து குப்புரெட்டிப்பட்டி சிட்டியேட்டாக இருக்குது. திருச்சிலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரௌண்டு ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து இந்த இடம் சிட்டியேட்டாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு 1 ஏக்கர் 15 சென்ட்டு நஞ்சை நிலம் பார்க்க வந்தோம். எக்ஸாக்டாக வந்து 1 ஏக்கர் 15 சென்ட்டு. இப்போ இந்த ஏரியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் கிராப் வந்து நெல், அப்புறம் வந்து உங்களுக்கு கரும்பு. இது வந்து நெல், பின்னாடி ஜூம் பண்ணுற பாருங்கள். இது வந்து சுகர் கேன், கரும்பு. அப்புறம் வந்து இது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குச்சிவள்ளி கிழங்கும்பாங்க, சில ஏரியாவில் வந்து மரவள்ளி கிழங்கும்பாங்க. இது மரவள்ளி கிழங்கு சாகுபடி. அப்புறம் வந்து சில இது இங்கே வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, சூரியகாந்தி சாகுபடி இருக்குது. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இது பாசனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாயனூர்லேருந்து வர பணிக்கம்பட்டி ரெட்டை வாய்க்கால் பாசனம். அதேமாதிரி இங்கே வந்து போர் வந்து 60 அடி 70 அடியில் போர் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து 1 ஏக்கர் 15 சென்ட் வந்து கிணத்து பாசனம் ப்ளஸ் வந்து வாய்க்கால் பாசனம் ப்ளஸ் வந்து 2 சர்வீஸு, அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸு. மொத்தம் வந்து ஒரு 3 பாசனம் உங்களுக்கு இருக்குது. இது தாங்க வந்து குப்புரெட்டிப்பட்டி ஊர். இது ஊர், அதெல்லாம் ஊர் மெயின் ஏரியா. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை வீடு இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் தார் ரோடு. அதுக்கு அந்த இங்கே மண் ரோடு தடம் நிறப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10 அடிக்கு மேலே வருது. அந்த வெள்ளை வீடு காமிக்கிறேன் பார்த்திங்களா, வெள்ளை வீடு வரைக்குமே நம்மளுக்கு வந்து மண் ரோடு, தார் ரோடு ரைட்டில் வந்து குப்புரெட்டிப்பட்டி பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் குப்புரெட்டிப்பட்டி மெயின் ஏரியா. இது லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டாத்தில் கரும்பு ஆஞ்சநேயர் கோயிலில் பெட்டாத்தலையில் போய் ஏறிடும். போகிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து ரைட்டில் தேவஸ்தானம், கோட்டையார் தோட்டம், பொய்யாமணி, அந்த வழி. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருதூர், பரளி 4 ரோடு, கோட்டைமேடு ரோடு. இப்போ திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர் அபவுட் ஒரு 30 கிலோமீட்ரு. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பஸ் இருக்குது உங்களுக்கு குப்புரெட்டிப்பட்டிக்கு. நீங்கள் வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, குளித்தலை, அந்த மாதிரி ஈரோடு, திருச்செங்கோடு எப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரூர், இது ஈரோடு, சேலம், பெங்களூர் வழியாக வந்தீங்கன்னா, ஹோசூர் வந்தீங்கன்னா அங்கே வந்து அது நாமக்கல், தொட்டியம், அடுத்து முசிறி, அடுத்து குளித்தலை, அடுத்து வந்து குளித்தலையிலேருந்து உங்களுக்கு பணிக்கம்பட்டியிலேருந்து குப்புரெட்டிப்பட்டி. உங்கள் குளித்தலையிலேருந்து அரௌண்டு வந்து உங்களுக்கு வந்து 8 to 9 கிலோமீட்டரில் இந்த குப்புரெட்டிப்பட்டி சிட்டுவேட்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த லைன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளித்தலை சுங்ககேட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டைமேடு வழியாக பணிக்கம்பட்டிக்கு பக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து குப்புரெட்டிப்பட்டி. இது ஒரு அருமையான நஞ்சை நிலங்க. அது ரெண்டாவது பாசனம் வந்து 3 போகம் சாகுபடிங்க. பாசன வசதி என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கிணறு, ரெண்டாவது காவிரி வாய்க்கால் பாசனம், மாயனூர் காவிரி மாயனூர் டேம்லேருந்து வர இது பணிக்கம்பட்டி ரெட்டை வாய்க்கால் பாசனம். மூணாவது வந்து உங்களுக்கு வந்து போரில் வந்து 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. 2 சர்வீஸு, 2ல் 1 ஃப்ரீ சர்வீஸு.
இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அரௌண்ட் ஒரு 200 மீட்டரில் சிட்டுவேட் ஆகிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி அது மெயின் ரோடு. ரைட்டில் வந்து குப்புரெட்டிப்பட்டி ஊர், லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு பெட்டாத்தலை ரோடு. ரைட்டில் போய் கொஞ்சம் குப்புரெட்டிப்பட்டிலேருந்து நேராக போனீங்கன்னா இனுங்கூர் ரோடு வந்துடும். முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன கிராப்னால் வந்து இங்கே நெல், அதுமாதிரி இங்கே குச்சிவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கும்பாங்க. அப்புறம் வந்து சன்ஃப்ளவர், சூரியகாந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி காமிச்சிருக்கேன் கரும்பு, வாழை அந்த ஏரியாவில் இல்லைங்க. வாழை வந்து வாழைக்கு போடுற மண்ணு தான், பட் வந்து வாழை அதிகமாக இங்கே போடலை. எல்லாமே வந்து நெல் தான் போட்டிருக்காங்க. நெல், கரும்பு போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து அங்கே பாருங்கள் சவுக்கு போட்டிருக்காங்க. ஜூம் பண்ணுற பாருங்க, சவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்க வந்த லேண்டு இதுதாங்க. நம்ம பார்க்க வந்த லேண்டு இதுதான். ஃபேஸிங் டுவர்ட்ஸு நார்த்து. இங்கே பாருங்கள் போர் போட்டிருக்காங்க. 2 சர்வீஸில் ஒரு ஃப்ரீ சர்வீஸு. ஜூம் பண்ணுற பாருங்கள், அது ஃப்ரீ சர்வீஸு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு 1, 2 ப்ளஸ் வந்து அந்த குண்டு 3 குண்டு. ரோடு ஃபேஸு இந்த நேரப்பட்டு வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் 100 ஃபீட்டு, 100 ஃபீட்டுக்கு மேலே வருது. இங்கே இது மண் ரோடு தடம். முன்னாடி சொன்ன மாதிரி 10 அடி. இந்த குண்டு, இது பக்கத்தில் அடுத்த குண்டு, அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் அந்த குண்டு. உங்களுக்கு அந்த மோட்ரு இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரீ சர்வீஸ். அது வரைக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு கற்றுங்க. 1, 2, அதுக்கப்புறம் இது 3 குண்டு. டோட்டல் வந்து 1 ஏக்கர் 15 சென்ட். முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஃப்ரீ சர்வீஸில் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸு. இது வந்து 3 போகம் பாசனம். 1 வாய்க்கால் பாசனம், கிணறு பாசனம், போர் பாசனம். 3 போகம் சாகுபடி. பாசனம் வந்து உங்களுக்கு 3 டைப்ஸு இரிகேஷனு: வெள்ளு, போரு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கெனால் இரிகேஷன். 3 இரிகேஷன். ஏரியா ஃபஸ்ட் கிளாஸ் ஏரியாங்க. இதெல்லாம் அம்மன் பண்ணி தானே? அம்மன் பண்ணி. அம்மன் பண்ணி. இது வந்து பாருங்கள் எவ்வளோ தூர் அருமையாக கட்டியிருக்கு பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து அம்மன் பண்ணி அதிகம் போடுறாங்க. இந்த நாமக்கல் சைடு, சேலம் சைடெலாம் பார்த்திங்கன்னா அம்மன் பண்ணி வந்து உங்களுக்கு ஈல்டு நல்லாயிருக்கும். ஏக்கருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 50 மூட்டை வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட்டு மகசூல். அம்மன் பண்ணி நான் முன்னாடி சொன்னது இந்த தான். இங்கே பாருங்கள், இது கிணத்துலேருந்து பைப் லைன் பாசனம். இது பொது வரப்பு. இந்த குண்டு லெஃப்ட்டில், இந்த குண்டு ரைட்டு, அதுக்கப்புறம் அந்த குண்டு. மொத்தம் 1, 2, 3 குண்டு. டோட்டலாக 1 ஏக்கர் 15 சென்ட். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏக்கர் வந்து 30 லட்சம். ஏக்கர் 30 லட்சம். பட் டூரிங் டிஸ்கஷனில் நம்ம வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பொறுத்து உட்காந்து பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக 1 to 1 பேசிக்கலாம். இப்போ உங்கள் ரோடு ஃபேஸ் வந்து சொன்னால் அந்த பைக் எடுக்கல, அந்த போர் போட்டாங்க, அதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது ரோடு ஃபேஸு. ரோடு ஃபேஸு நேராக போட்டு வந்து மோர் தென் 100 ஃபீட், 100 அடிக்கு மேலே வருதுங்க. பச்சை பசேல்னு இருக்குது. ஒரே க்ரீனரி. அருமையான ஏரியா அது. அதுமாரி தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஏரியா. உங்களுக்கு அதான் உங்களுக்கு வந்து வாய்க்கால் பாசனம் இருக்குது, கிணறு பாசனம் இருக்குது, ப்ளஸ் போர் இருக்குது. இப்போ பாருங்க, அங்கேருந்து கிணத்துலேருந்து பைப் லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வேறு லேண்டு. நம்ம சொன்னது இந்த லேண்டு, அதுக்கப்புறம் இந்த லேண்டு, அதுக்கப்புறம் அந்த குண்டு. மொத்தம் 1, 2, 3 பார்ட்டு. 1 ஏக்கர் 15 சென்ட். ரேட்டு வந்து ஏக்கர் 30 லட்சம். பட் டூரிங் டிஸ்கஷனில் வந்து செட்டில்மெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு தேர் இஸ் பாசிபிலிட்டி. அங்கெல்லாம் பாருங்கள் சவுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். சவுக்கெல்லாம் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, கரியாப்பட்டினம், கோடியக்கரை அந்த லைனில் தான் வந்து சவுக்கு சாகுபடி. பட் இந்த ஏரியாவிலையும் சவுக்கை போட்டிருக்காங்க. இது சவுக்கு வந்து நல்ல மணி கிராப்புங்க. இது வந்து நல்ல வந்து ப்ராஃபிட் பிஸ்னஸ்ஸு. சவுக்கு பிஸ்னஸ்ஸு மெயின்டெனன்ஸு கம்மி, பட் வந்து மோர் ப்ராஃபிட்டு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் இங்கே அம்மன் பண்ணி தான். எப்படி அழகாக தூர் கட்டியிருக்கு பாருங்கள். பாட்டம் வந்து அவ்வளோது இதனால் வந்து ஈல்டு உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஈல்டு வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏக்கருக்கு 50 மூட்டை மேக்ஸிமம். நான் சொல்கிறது 40 to 50 வந்து 40 to 45 மார்ஜினு.
ஆவரேஜ். பட் வந்து ஏக்கருக்கு வந்து 50 மூட்டைங்கிறது அதிகபட்சம் நம்ம இது மாதிரி மகசூல் எடுத்திருக்காங்க ஈல்டு. அது வந்து அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸு உங்களுக்கு வந்து இப்போ ஃபெர்டிலைசர் உரம் போடணும், அந்தளவுக்கு களை எல்லாம் எடுத்து மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு 50 மூட்டை வரைக்கும் இங்கே ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், if you are willing, please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks viewers. Thank you. Bye. இங்கே வந்து இந்த இது மெயின் பர்பஸ் வந்து என்னென்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மோர் தென் வந்து 100 ஃபீட்டு உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸு சவுத் ஃபேஸிங்கில் ஊருக்கு பக்கத்திலே இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அதெல்லாம் ஊருங்க, இந்த பில்டிங் அந்த பாருங்க, அதெல்லாம் ஊருக்கு பக்கத்திலே வீடுகள்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சது பெரிய அட்வான்டேஜ். இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து 100 அடி ரோடு ஃபேஸ் இருக்கிறதுனால ஃபார்ம் ஹவுஸ் அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பொது பாதைங்க. இது 10 அடி வந்து பொது பாதை, பஞ்சாயத்து ரோடு பொது பாதை. இது வந்து உங்களுக்கு வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 200 மீட்டரில் உங்களுக்கு வந்து இது தார் ரோடு வந்துடுது, பஸ் ரோடு. இது உங்களுக்கு பெட்டாத்தலையிலேருந்து உங்களுக்கு குப்புரொட்டிப்பட்டி, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குப்புரொட்டிப்பட்டியோட பஸ் ரூட். இது லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு பெட்டாத்தலை, தேவஸ்தானம், கணேசபுரம், பெட்டாத்தலை. ரைட்டில் வந்து உங்களுக்கு குப்புரொட்டிப்பட்டி, அப்படியே இனுங்கூர் போகலாம். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரௌண்டு ஒரு 30 கிலோமீட்டர். ஓகே வியூஸ்.